ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்துல ஒரு ஹீரோ நடிச்சு அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும்? அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க. இல்லைன்னா அவ்வளவுதான் வரும். இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அதே மாதிரிதான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணது. ஏன்னா நான் அவரை அறிமுகப்படுத்தும் போது 92ல நான் பீக்ல இருக்கிறேன். ஹிந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துகிட்டு இருக்கு. பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம், பெரிய கேமராமேனை போட்டிருக்கலாம். புது கேமராமேன் நாளைய தீர்ப்புல ஒரு லேடி, ஒரு புது மியூசிக் டைரக்டர். ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க ஹீரோ மேல போகணும். இப்படித்தான் நீங்க முதல்ல ஒரு 10 படம் நீங்க விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க. இதான் ப்ரமோஷன், ஹீரோவை ப்ரமோட் பண்றது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால படம் ஓடிச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும். இப்படி உருவாக்குறது தான் ஒரு ஹீரோ உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை.